गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 26ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய திதி திருத்தியை திதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தை வழியில பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. தந்தை வழியில எந்த ஒரு உதவிகள் கேட்டிருந்தாலும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான வேலைகளுக்கான ஒரு ஈடுபாடுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் நிறைய வரும். அதன் ரீதியான பண வரவுகள் வர உள்ள ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல ஈடுபடும் நபர்களுக்கும் நல்ல பண வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு உங்களுடைய குடும்பத்தாரர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு எல்லாம் அது ஓரளவு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேச்சில் இனிமையும் கலகலப்பும் கலந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தால் நம்ம ஈடுபடுகின்ற விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் அமையறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகளை கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எல்லா கலைகளையும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முகப்பொழிவு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஆற்றல்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான ஒரு எண்ணங்கள் வருவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில் அமையறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தர்ம சிந்தனைகள் கொஞ்சம் மேலோங்கினதாக இருக்கும். அன்னதானம் செய்ய விரும்புகின்ற நபர்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு தந்தை வழி ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி துறைகள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு நம்ம எதிர்பார்த்த லாபகரமான பேச்சுகள் எதிர்பார்க்கறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில உங்களுக்கு ஆதாயங்கள், உதவிகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்களோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேல் அதிகாரிகளின் புதிய நட்புகள் எல்லாம் அறிமுகமாகறதுல வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நிறைந்த தெய்வ பக்தி இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். அதிகாரம் மிகுந்த பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. தலைமை பொறுப்பை ஏற்கின்ற ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீகத்தை சார்ந்த பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு சொத்துகள் மூலமான பண வரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகளோ
முயற்சிகளோ ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு இன்னைக்கு நல்ல முறையில இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுடைய நாள் இருக்கும். புதிதான முயற்சிகளை, நல்ல ஒரு விஷயத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்றீங்கன்னு சொன்னா அதெல்லாம் நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால புதிய நல்ல விஷயங்கள், சுபமான விஷயங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது மனதளவுல ஒரு பதற்றங்கள் வந்துவிடும். அந்த வேலைகள்ல நம்ம சரியா செயல்பட முடியாத ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபடுறதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். நல்ல முறையில முன்னேற்றமானதாக, லாபகரமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு வெளிநாட்டு குடியுரிமையாக இருக்கட்டும், வரன் தேடும் விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு புதிதான தொழில் தொடங்கும் முயற்சிகளாக இருக்கட்டும், வேலை தேடும் விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்து செய்யும் போது இன்னைக்கு நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். ரிஷப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக பகுதிகளில் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது அவதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல சின்ன சின்ன இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. எதிர்பாராத பகைமைகள்னால வர்ற தொல்லைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தகாத காரியங்கள்னால, அந்த காரியங்களை செய்யறதுனால துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரி, இது சரியா தவறா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறமா செய்யறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள்ல நாமளா கலந்துக்காம இருக்கிற வரைக்கும் மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். உயில் ரீதியான சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் ரீதியில ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் அமையறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூதாதையர்கள் மரபு மூலம் நாம பயன்படுத்திய பொருட்கள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவதூறுகள், வீண் பழிகள், ஒரு பொய் குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் உங்கள் மீது சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனால நம்ம யார்கிட்ட பழகினாலும் உறவு முறைகளிலோ நண்பர்களையோ இல்ல ஒரு புதிதாக அறிமுகமாகும் நபர்கள் யாராக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு ஓரளவு சுமாரா பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கிறது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீர் சம்பந்தப்பட்ட நோய் தொல்லைகள் உடல்நிலையில கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கடன் கொடுக்கின்ற சூழல்கள் இருக்கும். நம்ம யாருக்காவது இன்னைக்கு பணமாக கடன் கொடுக்கும் சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களையும் இரவலாக இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் திடீர்னு மேற்கொள்ற மாதிரி ஒரு சூழல்கள் வருவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறார்னா அவரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மதிப்பான பொருட்களை அன்பளிப்பாக தரக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். விலை மதிப்பிற்ற ஒரு பொருட்கள், ஒரு ஆபரணங்களாக இருக்கலாம், விலை உயர்ந்த ஒரு பட்டாடைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்ம யாருக்காவது அன்பளிப்பாகவோ தானமாகவோ தரக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால பொருட்கள் எடுத்து செல்லும் போது அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது.
முக்கியமான வேலைகள்ல இல்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள்லயே கொஞ்சம் கொஞ்சம் இடையூறுகள், சிக்கல்கள் இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மருந்து சார்ந்த விஷயங்களை எடுக்கும்போது அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியில வீணான செலவுகள் வருவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை மதிப்பான ஆபரணங்கள், மொபைல் சம்பந்தமான விஷயம், லேப்டாப் சம்பந்தமான விஷயம், வாகனங்கள் இதன் மீதான ஒரு கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கு. அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடைகள், இடைஞ்சல்கள் இருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுக்கான ஒரு சூழல்களும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த ஒரு லக்கும் கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பரிகாரம் சம்பந்தமான வேள்விகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்றீங்கன்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல புதிதாக ஆரம்பிக்க இருக்கும் நபர்கள் அதன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது அதையும் நல்ல முறையில செய்யறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சுப காரியங்கள், நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும் போது அது நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், நல்ல காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். புதிதான தொழில் முயற்சிகள் சம்பந்தமானதோ இல்ல வேலைக்கு சேருகின்ற விஷயங்களோ, ஆன்மீக பயணங்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வியாபார ரீதியிலான தொழில் ரீதியிலான பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம எடுத்து செய்வது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்காம இன்னைக்கு இருக்கணும். கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்திடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது செலவுகள் ஆகலாம், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் பேசும் விஷயங்கள்லையும் இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதனால சாதாரண நாளை போல நம்ம கடந்து போக வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான ஏற்பாடுகள் ஒரு சிலருக்கு பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில ஒரு சிலருக்கு அவர் கேட்கிற பொருட்கள், அவருடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற விஷயங்களாக இருக்கும், இல்லைன்னா ஏதாவது திருமண சம்பந்தமான பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் தொடங்கும் எண்ணங்கள் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஏதாவது செலவுகள் வரலாம், அவர்களுடைய ஃபீஸாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது செலவுகள் வரலாம். இந்த மாதிரி பிள்ளைகள் வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலர் பழுது சம்பந்தமான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு அதை வேற எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள், அதாவது வீடாகவோ மனையாகவோ இருக்குதுன்னு சொன்னா அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரீதியிலான மருத்துவ முறைகள் மூலமான செலவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவு முறைகளுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயணங்கள் போகும்போது அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு உறவுகளோடு சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
வாசனை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு விற்பனை வந்து நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை ரீதியான ஆர்வங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக காணப்படும். இனிப்பு சம்பந்தமான பானங்கள், இனிப்பு பொருட்கள் இதையெல்லாம் விற்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு விற்பனை நல்ல முறையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கிட்னி, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. அடிவேறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதெல்லாம் ஒரு மருத்துவ செலவுகள் அந்த ரீதியில வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பேங்க் லோன்லாம் வாங்கியிருப்பாங்க, அதையெல்லாம் இஎம்ஐ கட்டுற ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன்களை கட்டும் முயற்சியில ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஜவுளி வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விற்பனைகள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து உல்லாச பயணம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகளோ இல்லைன்னா முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இரண்டாவது பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது குடும்பத்துல செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்க முறைகள்ல ஏதாவது செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சியும் சுப செலவுகளும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதிற்கு விரும்பியவர்கள் வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிடித்தமான பொருட்கள் இல்லைன்னா அவர்கள் வழியில வேறு ஏதாவது செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளும் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். அந்த கடன் வாங்கினோம் அப்படின்னா அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு இடையூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கடன் வாங்குறது இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா வெற்றியா அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால நமக்கு எந்த வேலைகள் ரொம்ப அவசரமா இருக்கோ அந்த வேலைகளுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்து செய்யும் போது அது நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு வரன் பார்க்க போகலாம், ஸ்கூல் அட்மிஷனுக்காக கேட்டு போகலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக கேட்குறீங்கன்னா போகலாம். ஒரு சைனுக்காக ரொம்ப நாள் அலையிறீங்க அப்படின்னா இன்னைக்கு போனோம்னா அது சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய வேலைகளை செய்கிறது, அடுத்தவங்களுக்கான செலவுகளை செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் தரும் விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது நமக்கு பெயர் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால ஒரு சாதாரண நாளை போல நம்ம இன்னைக்கு கடந்து போறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். மூத்த சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குளிர் நோய்கள்னால உடல் நிலையில ஏதாவது அவதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை தேடும் விஷயங்கள்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது வேலைகளுக்கான முயற்சிகள் செய்யும் போது இன்னைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. சிறிய அளவிலான புதிதான தொழில்கள், அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலர் சுயமாக வியாபாரம் செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான கடன் வாங்கும் செயல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஏதாவது நம்ம தெரிஞ்சவங்க கிட்டயோ உறவினர்கள் கிட்டயோ கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன ரீதியில ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு
வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாருன்னா அவர்கள் வழியில நமக்கு ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. அவருக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் மீது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பகுதிகள், கால் சம்பந்தமான பகுதிகள், இதுல எல்லாம் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தா அதற்கு தகுந்த மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரவை விட இன்னைக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. நம்ம விருப்பப்பட்ட உடைகள் வாங்கலாம், இல்லைன்னா விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பொன் நகைகள் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணி நிரந்தரம் ஆகிறதுனால லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் தற்காலிக பணிகள்ல இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நிரந்தரம் ஆவது குறித்த பேச்சுவார்த்தைகள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தாயுடன் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீடுகள்லயோ வண்டிகள்லயோ ஏதாவது பழுதுகள் இருந்தா அதை நீக்கக்கூடிய ஒரு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில ஏதாவது கருத்து மோதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான ஏதாவது பராமரிப்பு செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கடனாக பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை ரீதியான ஒப்பந்தங்கள், அதாவது நம்மளுடைய பிசினஸ் சம்பந்தமாகவோ தொழில் ரீதியிலானதாகவோ வியாபார முறைகளிலோ ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பணியில் அமரக்கூடிய உத்தரவுகள் வருவதற்கான சூழல்களும் நிறைய இருக்கின்றது. நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம் இன்டர்வியூ இதுல எல்லாம் பாஸ் ஆகி இருந்தோம்னா வேலையில சேரக்கூடிய உத்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய வகைகள்ல ஒரு சிலருக்கு இடமாறுதல்கள், அவங்களுடைய வேலைகள் சார்ந்த விஷயங்கள்லயோ பணிகள் சார்ந்த விஷயங்கள்லயோ இடமாறுதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய வேலையை செய்யறது, அடுத்தவங்களுக்காக பண செலவு செய்யறது, இந்த மாதிரி சூழல்கள் நிறைய இருக்கும். நமக்கான ஆதாயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கலாம். நமக்கான லாபங்கள் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள்னால அதிகப்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். அது நல்ல முறையில அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சாலை பகுதிகளில் கவனம், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான விஷயங்களை மேற்கொள்ளும் போது இன்னைக்கு அதன் சார்ந்த விஷயங்கள் செய்ய வேண்டாம். வரன் பார்க்கும் விஷயங்களையும் கொஞ்சம் தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில உங்களுடைய தொழிலுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீக இடங்கள்லேயே ஒரு தொழில் தொடங்கும் எண்ணங்கள், இல்லைன்னா வியாபார ரீதியிலான எண்ணங்கள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு
அதிகமாக இருக்கின்றது. விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. குலத்தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இனிமையான பேச்சுகள் காணப்படுகின்ற சூழல்கள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில ஒரு திருப்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா அளவுலையும் நான் இன்னைக்கு போதுமான அளவு நிறைவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழல்கள் எண்ணங்கள் இருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனம் விரும்பிய நபர்களோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரருடைய ஆதரவு உங்களுடைய தொழில் முறைகளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகளில் திடீர் பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. போட்டித் தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இசை சம்பந்தமான தொழிலையே எடுத்து செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை கருவிகள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு விற்பனைகள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான நட்புகள், அந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. புதிய முறைகளில் உங்களுடைய தொழில்முறை சார்ந்து வியாபாரம் ரீதியிலாக இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பரம்பரை பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைநயம் மிக்க பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அழகு பொருள் தயாரிப்பு பணிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு விற்பனைகள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆர்வங்கள் அந்த அரசியல் ஈடுபாடுகள்ல இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைத்துறைகளுக்கான முயற்சி செய்யும் நபர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பொதுநல சேவைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் சமாதானமாகி திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த நபர்களோடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள், புதிய ஒரு சுபமான விஷயங்களுக்கான முயற்சிகள் ஆரம்பிக்கும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளையும் நம்ம இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் முன்னேற்றமானதாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளலாம். தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இதையெல்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம். வரன் பார்க்கும் விஷயங்களாக இருந்தாலும் அதையும் மேற்கொள்வது சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். அழகிய வேலைப்பாடுடன் கூடிய ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளோ இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளோ ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் தந்தையருடைய ஒற்றுமை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
இருக்கின்றது. தந்தை வழியில சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் முடிகிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில உங்களுக்கு பண வரவுகள், வேறு ஏதாவது ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் மூலமான வருவாய், பணவரவு இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகள், விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியிலான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்திற்குள்ள ஒரு இனிமையான மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறை சம்பந்தமான விஷயங்கள்ல நட்புகள் மேலும் பலப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே தந்தையிடமோ பெரியோர்களிடமோ நம்ம கொஞ்சம் கலந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் செய்கிற மாதிரி சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நம்ம விரும்பியபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாச உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் நம்மளோடு சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை சம்பந்தமான விஷயங்கள், நடனம் சம்பந்தமான ஆர்வங்கள், சினிமா சம்பந்தமான விஷயம், நாடகம் சம்பந்தமான விஷயம் இதிலெல்லாம் அதிக ஆர்வம் எடுத்து ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. வாசனை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு விற்பனைகள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறுநீரக பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உற்பத்தி துறைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்களில் கட்டிடக்கலை நிபுணர்களாக படிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வரலாம். ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்கு ஒரு எண்ணங்கள் வரலாம். மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள் அதன் ரீதியிலான மேற்படிப்புகள் படிக்கக்கூடிய சிந்தனைகள் வரலாம். சினிமா சம்பந்தமான விஷயங்கள், கேமரா ரீதியிலான விஷயங்களை மேற்படிப்பாக படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்மாவிற்கு மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை ரீதியிலான முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னா தாராளமாக இன்னைக்கு பண்ணலாம். நல்ல முறையில் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டில் வேலை தேடும் முயற்சிகள், தொழில் தொடங்கும் முயற்சிகள் இதையும் நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். இங்கு புதிதாக வேலை தேடி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நீங்கள் செய்யலாம். நல்ல முறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறைய இருக்கின்றது. செய்யக்கூடிய விஷயங்கள்னால 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள், வேறு ஏதாவது புதிய முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளலாம். பயணம் ரீதியிலான விஷயங்களை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம். நல்ல முறையில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. அவசியம், வேறு வழியே இல்லை அப்படின்ற நேரத்தில் மட்டும் நம்ம கடன் வாங்கிக்கிறது சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்காமல் இருக்கிறது மிகவும் சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அதன் ரீதியில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்கள்ல ஈடுபட போறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். கொஞ்சம் மேற்கொள்ளும் விஷயங்கள்ல, உங்களுடைய முக்கியமான வேலைகள்ல இதிலெல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள், இடர்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆனாலும் நீங்க அந்த விஷயத்துல எல்லாம் தைரியமாக செயல்பட்டு அதுல வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன உறுதி அதிகமாக தேவைப்படும்
தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிரிகளுடைய தொல்லைகளை எல்லாம் சமாளிக்கும் திறன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். அவங்க கிட்ட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நம்ம நின்று சமாளிக்கக்கூடிய தைரியம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்களோடும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக அக்கறைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகளில் இருக்கின்ற வேலையாட்கள் இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற வேலையாட்கள் இவங்க வழியில் ஏதாவது தேவைகள் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதன் ரீதியிலான ஏதாவது பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பணச்செலவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. காது சம்பந்தமான நோய் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியிலான ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான விலை உயர்ந்த ஆபரணங்கள் இதன் மீதெல்லாம் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு பயணங்கள் போகும்போது எதிர்பாராத செலவினங்கள் அந்த பயண முறைகளில் ஏற்படுறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக இடமாற்றங்கள் செய்வோம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் அதிகமான பொறுமை காப்பது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் வேறு நபர்களாக இருக்கும் போதும் விடாமுயற்சி அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பொழுதுபோக்கு ரீதியிலான செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதற்கு மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. கை சம்பந்தமான பகுதிகளிலையும் நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன ரீதியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள், எதை முடிவு பண்றது அப்படின்னு தெரியாம குழம்புற ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. செக் புக் சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமான சான்றிதழ்கள், பத்திரங்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த ஒரு துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதன் ரீதியில் உங்களுக்கு வேலை சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலை ரீதியான விஷயங்களில் ஏதாவது ஈடுபட்டு இருக்கும்போது அதன் ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடித ரீதியான ஏதாவது ஒரு தொடர்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களை எடுக்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயில் சம்பந்தமான ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மோசடிகள் ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மறைமுக வெற்றிகள்னால ஒரு சிலருக்கு அதுல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். ரகசியமான தொடர்புகள் மேலும் பலப்படும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுய உழைப்புகள் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். விடாமுயற்சியும் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுவதாக உங்களுக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இல்ல அதன் ரீதியா ஏதாவது பேச்சுவார்த்தைகளாவது பண்ண போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த விஷயங்கள் வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு கேஸ் ரீதியா ஏதாவது ஒன்று ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் உங்களுக்கு பின்னாடி வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சைன் கேட்கலாம், இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக அலையிறீங்கன்னா அதற்காக இன்னைக்கு போய் பார்க்கலாம் அவரை. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நமக்கு எந்த வேலை வேகமாக முடியணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலைகளுக்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு நம்ம பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவர்களுடைய
தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும், அவங்களோட வேலைகள் எல்லாம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புகழ் கிடைக்காது, எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்காது. அந்த மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தவிர்த்து விட்டு சாதாரண நாளை போல கடந்து செல்வது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். ஒரு சிலருக்கு திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண ரீதியிலான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவி வழியிலேயோ நண்பர்கள் வழியிலேயோ அவங்க தேவைப்படுகின்ற பொருட்களை எல்லாம் நம்ம செய்கிற மாதிரியான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இனிமையான மகிழ்ச்சியான மனநிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண வரவுகளும் இன்னைக்கு வரக்கூடிய நாள்களாக இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ரகசிய பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் இன்னைக்கு உயர்வானதாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. கையிருப்பு பணம் ஓரளவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேசும் விஷயங்கள்ல இனிமையான ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கலகலப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. குடும்ப தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பம் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்துக்கொண்டு நீங்க செயல்படுகின்ற ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது குழந்தை இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. தாய் வழி பாட்டி வழியில ஏதாவது செலவுகள் ஒன்று ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வாக்குறுதிகள் தரும் விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலைகள் கற்கும் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். கலைகள் ரீதியிலான ஒரு கிளாஸ்ல சேரும் போது அதற்கான ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு சம்பந்தமான செலவினங்கள் ஏற்படலாம். அதாவது உணவு ரீதியிலான பொருட்கள் வாங்கலாம், இல்லைன்னா நம்ம வெளியில போய் உணவுகள் சாப்பிடும்போது அதன் ரீதியிலான செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக அந்யோன்யம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பியபடி ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அழகு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம அழகு பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா ஒரு பியூட்டி பார்லர் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இதன் ரீதியிலான செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. இசைத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பண செலவு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்கள் தேவை. அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் வாங்கினால் போதுமானது. தேவையில்லாத இந்த பொருள் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த பொருட்களை வாங்கணும்னா அதன் ரீதியிலான அனாவசிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பற்கள் சார்ந்த பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவு முறைகளில் ஏதாவது சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த விஷயங்கள்ல லாபகரமான தகவல்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆர்வமுடன் சம்பாதிக்கின்ற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பேங்க் லோன் சம்பந்தமான இஎம்ஐ இல்லை வேறு ரீதியிலான கடன்கள் இதையெல்லாம் அடைக்கின்ற முயற்சிகளில் ஒரு சிலர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மறைமுக திட்டங்கள் மூலமான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியா கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய வேலை செய்யறது, அடுத்தவங்களுக்கான பண செலவுகள் செய்யறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. அதனால
கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு வேலையை எடுத்து செய்யும் போது நம்ம அதிகமான உழைப்புகள் செஞ்சிருந்தாலும் நமக்கான ஒரு பெயரோ அங்கீகாரமோ கிடைக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இன்னைக்கு இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நன்மைகள், அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளையும் நம்ம இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் முன்னேற்றமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வாகனங்கள் வாங்கும் விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சாலை பகுதிகளில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிக கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள், தலை சம்பந்தமான பகுதிகளில் அதிக கவனங்கள் செலுத்த வேண்டியதாக இன்னைக்கு இருக்கின்றது. முக பகுதிகளில் கவனங்கள் செலுத்தணும். தலைமுடி சம்பந்தமான விஷயங்கள், தோல் ரீதியிலான பிரச்சனைகள், இதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே பதவிகள்ல வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. இதன் ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலையை பொறுத்த மட்டுக்கும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தற்காலிக பணிகள்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பெரிய நிறுவனங்களில் வேலை தேடுறீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல வேலை, நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிய சிறிய அளவிலான தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள், இதிலெல்லாம் முதலீடு போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கடின உழைப்பை உழைக்கக்கூடிய நபர்களாக இன்னைக்கு இருப்பீங்க. செல்வாக்குகள் உயர்வானதாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். உறவு முறைகளில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதளவுல திருப்திகள் ஓரளவு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளாக ஒற்றுமைகள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய ஆடைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பணம் செலவு செய்யும் விதங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. எது அவசியம், எது அத்தியாவசியம் அப்படிங்கிறத பிரித்து பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பணம் செலவு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சுய முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சுய தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இடமாறுதல்கள், நம்ம கேட்ட இடமாறுதல்களாக இருக்கலாம், இல்லை நம்ம இடமாறுதல் போனதுக்கு அப்புறம் நமக்கு அங்கே லாபங்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரியான நல்ல முறைகளில் இடமாறுதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உற்பத்தி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான முன்னேற்றங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பண்ணை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மருத்துவ செலவுகள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளை எல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கும். கௌரவ பதவிகளை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு வரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. பணிகளில் சேரக்கூடிய உத்தரவுகள் வர்றதுனால அதன் ரீதியிலான லாபங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது.
மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள், நல்ல ஒரு விஷயங்களுக்கான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்க விரும்புகிறீங்கன்னா தாராளமாக இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது அதில் சரிவர செயல்பட முடியாத நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. நகம் வெற்றது, முடி வெற்றது, எண்ணெய் தேய்த்து குளித்தல் இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டாம். இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளையும் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஒரு வரன் தேடும் விஷயங்கள், வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள், இல்லைன்னா புதிதான தொழில் தொடங்கும் விஷயங்கள், வியாபாரம், தொழில்முறை சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளும் எண்ணங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொண்டோம்னா 2 மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான முதலீடு போடக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகளில் இருக்கின்ற பழுதுகள் காரணமாக அதை நீக்கக்கூடிய வகைகளில் ஒரு சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பூர்வீக வீடு இல்லைன்னா பூர்வீக மனை இதெல்லாம் இருக்குன்னா அதை விற்பனை செய்துட்டு அந்த பணத்தை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தைகள் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படலாம். உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உறவு முறைகளில் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி தகுதிகளில் அதன் வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு மிகுந்த சிறப்பை தருவதாக இருக்கின்றது. மாமியார் வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் ரீதியிலான தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதற்கான தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அந்யோன்யம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன உளைச்சல் ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன அமைதி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பாத பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சொத்துகள் இல்லைன்னா நகைகள் மீதான கடன்கள் ஏதாவது வாங்கியிருந்தா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான கடன்கள் ஏதாவது வாங்கியிருக்கிறீங்கன்னா அதையும் அடைக்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான விற்பனை ரீதியிலான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் தகராறுகளில் நாமளா கலந்துக்காத வரைக்கும் மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவு முறைகளில் இல்லைன்னா நண்பர்கள் வழிகளில் ஏதாவது ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதிற்கு விரும்பிய நபர்கள் வழியில ஏதாவது செலவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்களோடு உல்லாச பயணம் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சந்திப்புகள் வழிகளில் ஏதாவது 1-2 செலவுகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபார சம்பந்தமான முயற்சிகள், தொழில் ரீதியிலான ஒரு பயணங்கள், இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் லாபகரமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியிலான விஷயங்கள் புதிதாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம அதிகமாக இன்னைக்கு ஈடுபடலாம். வரன் பார்க்கும் விஷயங்கள், புதிதாக வேலைக்கு சேர்கின்ற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு ஈடுபடலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள், இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியிலான அதிகப்படியான நன்மைகள், லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை எல்லாம் மேற்கொள்வது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடாது. கடன் வாங்குறத இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதிதான முயற்சிகள் செய்ய விரும்புகின்ற நபர்கள் இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம். அதன் ரீதியிலான தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்களாக ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த முயற்சிகளும் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டாம். அது இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். தந்தை வழி சொத்துகள்னால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்னால நல்ல முறையில் முடையிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவு முறைகள்னால உங்களுக்கு எல்லா ஒரு விஷயங்கள்லையும் ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய வீடுகள் வாங்கும் எண்ணம், வாகனம் வாங்கும் விஷயம், மனை ரீதியான எண்ணங்கள், இதையெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா வழியில உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள்ல ஆதரவுகள் கேட்டு இருந்தாலோ, பண ரீதியிலான விஷயங்கள்ல உதவ சொல்லியிருந்தாலோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், பண்ணை ரீதியிலான விஷயங்கள், விவசாய ரீதியிலான விஷயங்கள், இதில் எல்லாமே இந்த ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல லாபகரமான செய்திகள் வருவதற்கு நிறைய சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதுல இருந்து தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல முறையில் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலைகள் ரீதியான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கற்ற கலைகள் மூலமான அதை சொல்லித்தந்தோம் அப்படின்னு சொன்னால் அதன் ரீதியிலான லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசியல் ஈடுபாடுகள் மூலமான ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புண்ணிய காரியங்களுக்கான ஈடுபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக வேலைகள் ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேல் அதிகாரிகளின் வழியில ஏதாவது ஒரு ஆதாயங்களோ லாபங்களோ கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் ஒரு ஏற்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மூலமான லாபகரமான
முக்கியமான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு சொத்துகள் வழியில ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு இனிமையான மனநிலை இருக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறப்பான செல்வ சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பியபடி உணவு உண்ணும் விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில உதவிகள் நன்மைகள் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒப்பந்தம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் ரீதியிலான ஒப்பந்தங்கள், வியாபார ரீதியிலான ஒப்பந்தங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ஏதாவது ஒன்றில் நடக்கிறதுக்கு நிறையா சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் இன்னைக்கு செய்யக்கூடாது. கடன் வாங்குறத இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியிலான ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. முடிஞ்சா இன்னைக்கு தவிர்த்துட்டு அதை இன்னொரு நாள் செய்வது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எடுக்கின்ற விஷயங்கள் மூலமா நமக்கு ஆதாயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நமக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்திற்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோமோ அதற்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். ஒரு சைன் வாங்கலாம், ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக போகலாம், ஒரு பசங்களுடைய அட்மிஷனுக்காக போகலாம். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னு சொன்னால் அதில் நம்ம நினைச்சபடி வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். முடிஞ்சா புண்ணிய காரியங்களுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு பிற்காலத்தில் புண்ணியங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. 2 பேராக சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம முழு வேலையும் நம்ம செய்திருந்தாலும் நமக்கான புகழ் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள், பணிகளுக்கு சேரும் முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இது எல்லாமே தைரியமாக முடிவெடுக்கும் சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைனா வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு கடன் தர வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரருடைய உடல்நிலையிலையும் கவனங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரரின் ஆதரவு உங்களுடைய தொழிலுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மரியாதை, கௌரவம் இதெல்லாம் உயர்வான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி, வேலை இதன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இருப்பிட மாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில்முறை நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மதிப்பிற்குரியவர்களுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். புதிதான பாஸ்போர்ட் எடுக்கும் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை சார்ந்த தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விளையாட்டு துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை இல்லைன்னா வியாபார ரீதியிலான கலந்துரையாடல்கள்ல கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகளுக்கு தேவையான வேலையாட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறை இல்லைன்னா வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல புதிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய
இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். இல்லைன்னா புதிதாக அதை புதுப்பிக்கும் எண்ணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு கலை சார்ந்த தொழில்களை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். டிரைவிங் சம்பந்தமான விஷயங்கள், இல்லைன்னா டிராவல்ஸ் வச்சு நடத்துகிற ஒரு விஷயங்கள், ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தமான விற்பனைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலை பொருட்கள் விற்பனைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்னைக்கு விற்பனைகள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சினிமா சம்பந்தமான துறைகளில், கலைத்துறைகளில் வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய வேலையை செய்கிறது, அடுத்தவர்களுடைய செலவுகளை நம்ம ஏற்கிற மாதிரி சூழல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் இன்னைக்கு புதிதான முயற்சிகள் எதுவும் வேண்டாம். புதிதாக கடன் கொடுக்கும் விஷயங்களாக இருந்தாலும் நம்ம அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால நன்மைகள், அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல கவனங்கள் தேவையாக இருக்கின்றது. நம்ம போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சு போகணும், சீட் பெல்ட் அணிஞ்சு போறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வெளியூர் பயணங்கள், இரவு நேர பயணங்கள், இதிலெல்லாம் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்களையும் நம்ம அதிக பாதுகாப்போடு இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.